நம்ம இதுக்கு கட்சிக்கு ஏன் வர்றாங்க? எதுக்காக வர்றாங்க? எதுக்கு கொள்ளடிக்கிறது? ஆட்சியில் இருக்கும் போது சரி, ஆட்சியில் இல்லாத போது சரி, மக்களுக்குன்னு செஞ்சிருக்கிறாங்க. விஜய் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவுக்கும் காரணம் முக ஸ்டாலின் தான். முதல் குற்றவாளியா விஜயோட பேரை எஃப்ஐஆர்ல பண்ணிருக்கமா இல்லையா? அதை பண்ணாம இவங்க விட்டுட்டதுனால இப்ப அவங்க பிடிச்சிட்டு தொங்குறானுங்க. தலைவர் மேல குற்ற பத்திரிக்கைன்னு இல்ல, நீங்க எந்த பத்திரிகை வேணுமாலும் கல்யாண பத்திரிகை கூட வைக்க முடியாது போல இருக்கு. கல்யாண பத்திரிகை தலைவனை தூக்கி உள்ளார வச்சாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணுமே நடக்காது. இந்த வெறி கொண்ட ரசிகர்கள் இப்போ சமீபமா ஒரு 2 வார காலமா எவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க, எவ்வளவு அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் எதனா ஒண்ணு பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். எல்லாரையும் தூக்கி ஜெயில போடலாம். ஜெயில் புரட்சின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டு ஜெயில போட்டாதானே உங்களுடைய புரட்சி எல்லாம் நடக்கும். நாடு கடத்திட்டா பனிமலை கூட பத்தி எறிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஒரு கொதிப்பான விஷயங்கள் நடக்கும் சொல்ற. பனி மேல பத்தி நெறியுமா? முதல்ல போய் அறிவு இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க. முதலுக்கு போய் அறிவு இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேட்டுட்டு பேசுங்க. நீங்க பேசுறதுல நான் கேட்டு புரிஞ்சு பேசணும்னு வச்சீங்களா, உங்க லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துருவாங்க. உங்க தலைவர் தேர்தல் நிக்க போறாரா புறக்கணிக்க போறாரா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு தெரியல. காங்கிரஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் நாங்க ஆட்சி அமைக்க முடியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு தெல்ல தெளிவா வெரி பிகினிங்கே சொல்லியிருக்கார் தலைவர். சார் சொல்லுங்க. பகல் கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கண்ணு முழிச்சுன்னு கனவு காண்றீங்களோ? ஃபாரின்ல இருக்கிறவங்க கூட எங்களுக்காக வந்து அங்க இருந்து வந்து சொந்த காசுல செலவு பண்ணி வந்து இங்க வந்து ஓட்டு போட்டு சர்க்கார் படத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று சன் டிவில போட்டாங்க பாத்தீங்களா? நல்ல பெதம் பண்ண நீங்க மண்ணுல போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் முட்டிக்கிட்டு முளைக்கும் ஒரு காலம் வரும், அழிஞ்சும் போகும். எப்போதும் படிக்கிற விஷயங்கள் இருந்தா தான் அதை படிக்கிறத மனசுல பதிய வைக்கணும். புரியுதுங்களா? உங்க தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவர்ஜனால நிறைய புக்கு படிக்கிறாங்க போல இருக்கு. அதுவும் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க போல இருக்கு. ஏங்க, எங்க தலைவரை பத்தி ஒரு விஷயம் தெரியாம பேசாதீங்க. எங்க தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் யாருகிட்டயுமே பேசுனதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல. வீட்டுல படிச்சத தனியா சேர் போட்டு உட்காந்து ஸ்பாட்ல ரீகால் பண்ணுவார். ஸ்கிரிப்ட் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம உலக நடப்புகள் எல்லாத்தையுமே படிச்சது, ஸ்கிரிப்ட், கதை, இந்த படம் எடுத்துட்டு இருக்கிற படம் எப்படி என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு யாருகிட்டயுமே பேச மாட்டாரு. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல, எனக்கு தெரியாது சார். புசியோவை பத்தி கொஞ்சம் கூட, அதாவது கொஞ்சம் கூட நாலேஜுங்கிறதே இல்லாம கேள்வி கேட்காதீங்க அவரோட. ஆமா, அவர் நாலேஜுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து கால் தூசி கூட கிடையாது சார். புசியா நாலேஜுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து கால் தூசி கூட கிடையாது. ஏங்க, படிச்ச அறிவோட பட்ட அறிவு தான் நிக்கும் பைய. புரியுதுங்களா? பட்ட அறிவா? ஏங்க, ஐயோ, வாத்தியார் சொல்லி கொடுக்காத வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் பைய. அந்த வாழ்க்கை பாடத்தை முழுசா கடந்து முடிச்சவரும் எங்க புசி ஐயா. நல்லா பற்று போல இருக்கு புசி ஐயா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜான் ஆரோக்கியசாமி ஏதோ வெளிநாட்டு பணத்தெல்லாம் கையாடல் பண்ணிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா, கைதாக போறாரா? என்னதான் கதை? ஏதோ வெளிநாட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து பணத்தை வாங்கி தாவேக்கா மீட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நிறைய மாட்டிருக்காம என்ஐ கிட்ட. ஏங்க ப்ளீஸுங்க, ஒரு விஷயம், ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்னு வச்சிருந்தா தான் பணம் கொடுப்போம். ஆமா, சும்மா வெறுமனே நம்ம அக்கௌண்ட் நம்ம ஹோல்டர் அப்படின்னா இவனுக்கு கொடுத்துட மாட்டான். அங்க இருக்கிறவனுங்கெல்லாம், புரியுதுங்களா, நம்மள மாதிரி முட்டாள் கிடையாது. அவனுங்களாம் மிக சிறந்த அறிவாளிகள். அங்க இருக்கிறவன் ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்டா இருந்தாதான், ஒரு கம்பெனி பேர்ல இருந்தாதான் பணமே அனுப்புவான். சும்மா இண்டிவிஜுவலான, புரியுதுங்களா, அக்கௌண்ட்டுக்கெல்லாம் எவனும் அனுப்ப மாட்டான். அப்படி இருக்கிறப்போ ஒரு பொது ஸ்தாபனத்தை வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு ஆரோக்கியசாமி எப்படி நீங்க ஏமாத்தலன்னு சொல்லலாம்? ஆமா, வாங்கி பணத்தை வாங்கி ஃபுல்லா டிவிக்கு மீட்டிங் தானே கொடுத்துருக்காரு, பொதுக்கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிக்கு தான் கொடுத்துருக்காரு. அதைத்தான் சொல்றேன். அப்புறம் அதுதான் சொல்றேன், அது ட்ரஸ்டுக்குன்னு அனுப்புறாங்க. அது நீங்க என்ன பண்ணணும், சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அந்த பணத்தை சமூகம், கட்சி தான் சமூகமா? ஓஹோ, அது வேற தனியா இருக்கோ? ஏங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. டிஎம்கே காரன் டிஎம்கே காரன் செஞ்சுப்பான், ஏடிஎம்கே காரன் ஏடிஎம்கே காரன் செஞ்சுப்பான், நாம் தமிழர் நாம் தமிழர் செஞ்சுப்பான். ஆனா இதுலதான் மத்தவங்க டிவிக்கு செய்யணும். ஏங்க, ஒரு விஷயம், அதாவது இப்ப நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கட்சியில எதுன்னு இருக்காருன்னா, அவர் என்ன ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்து வந்தவர்.
ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னால எங்க இருந்தாருன்னு கேட்கலங்க. நம்ம இதுக்கு கட்சிக்கு ஏன் வர்றாங்க? ஏன் வராங்க? எதுக்காக வர்றாங்க? எதுக்கு? கொள்ளடிக்கிறதுக்கு. கொள்ளடிக்கிறதுக்கா? வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு பணம் வருதுல, அதுக்கு ஒரு பங்கு போனல. அப்ப எல்லா அரசியல்வாதிக்கு வர்றது வந்து கொள்ளடிக்கிறது தான் வர்றாங்களா? விஜய கொள்ளடிக்கிறது தானே வந்திருக்காரு. 200 கோடியை விட்டுட்டு சும்மா வருவாரா? இந்த மக்களோட நலன் நோக்கி கிடையாதா? யாருமே வருது இல்லையே. அப்ப நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க. வரப்போற விஜய் பத்தி கேட்கல. வந்துட்டாரு. விஜய் வந்துட்டார்ல அரசியலுக்கு. வந்துட்டாருங்க. எங்க விஜய் பத்தி நான் கேட்கல. இப்ப ஆண்டுட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டது, அதுக்கப்புறம் ஆண்டாண்டு காலமா ஆண்டது, இவனுங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும்னு இல்ல. அவங்க எல்லாம் சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. சொல்றது விஜய் மட்டும் தான் கொலை அடிக்கணும் வந்திருக்காரு. ஆமா, வேற எதுக்கு? நல்லா இருக்குங்க. மக்களுக்காக இப்ப நீங்க சொல்ற நல்லா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நல்லா இருக்கு. நீங்க பேசுறது நல்லா இருக்கு. முன்னாடி இருந்தவங்களும் மக்களுக்குன்னு எதனா செஞ்சிருக்கிறாங்க. கட்சி அது ஆட்சியில் இருக்கும் போது சரி, ஆட்சியில் இல்லாத போது சரி, மக்களுக்குன்னு செஞ்சிருக்கிறாங்க. விஜய் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு நான் கேட்கிறேன். திருப்பி பல டைம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏசுநாதர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த கை வந்து இந்த கைக்கு கொடுக்கறவ தெரியக்கூடாதுன்னு இருக்காரு. எல்லா கம்யூனிட்டி பேரும் என்ன தெரியுமா சொல்றாருங்க? கொடுக்கறப்ப அப்பா சொல்லிருப்பா எது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு உதவி நான் செய்யறேன், உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறேன் அப்படின்னா அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்புறோம். 4 பேர்கிட்ட சொல்லி விடுப்பா. இதெல்லாம் எந்த விதத்துல புரியுதுங்களா? ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னு அதுல ஒண்ணு இல்லைங்க. இப்ப இலவசம்னு பொங்கல் பரிசு அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பையில படம் போட்டு கொடுக்குறாங்க. எதுக்குங்க இந்த விளம்பரம்? எங்க தலைவர் விளம்பர பிரியரா? ஆமா, பயங்கர விளம்பர பிரியர்ல. ஏன் நீங்க கொடுத்தா 10th பாஸ் பண்ணவங்க எல்லாம் காசு கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. அதுலயே படம் தானே இருந்தது, விஜய் படம் தான் இருந்தது. விஜய் படம் இல்ல இல்லையா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நடந்து முடிஞ்ச சம்பவம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. திடீர்னு இப்படி இருக்கணும், புதுசா பண்ணணும் அப்படின்னா எவனும் ஏத்துக்க மாட்டான். ஆமா, முன்னாடி என்ன பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறணும். புரியுதுங்களா? நாங்களும் படம் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு நவுருவோம். நவுந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் படம் இல்லையா உங்களுக்கு? ஜனநாயகனோட க்ளோஸ்ல படம். என்னையாது நீங்க படத்தை பத்தி என்ன சொன்னீங்க? படம்னா நான் பரிசு போடுற படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் அடிக்க மாட்டாரு மலேசியாவை சொன்ன விஷயத்தை இப்ப ஞாபகப்படுத்த மாட்டீங்க. இல்ல போட்டோ பத்தி சொல்றது தெளிவா சொல்லுங்க சார். படம் கிட்ட சொன்னா அதான் சொன்னல, உங்க நாலேஜுக்கு எல்லாம் நான் இல்ல சார் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். திரும்ப நீங்க இது பண்ண என்ன? தயவு செஞ்சு டென்ஷன் ஆகுதுங்க. வேணாங்க. புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம, புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் எந்த பேசுறேன்? சரி, ஓகே. ஒட்டு மொத்தமா சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சு விஜய்க்கு. இதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணை கிடையாது, விஜய்க்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இவர் பதில் சொன்ன சேகரிச்செல்லாம் வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறாங்களாம். அதுல விஜய் பேரும் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட விஜயும் கைதாக போகிறார், ஜான் ஆரோக்கியசாமியும் கைதாக போகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு விஷயங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவுக்கும் காரணம் மு க ஸ்டாலின் தான் சார். சிபிஐ ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். 41 பேர் செத்து விட்டா அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணானுங்களே, அந்த எஃப்ஐஆர்ல விஜய் கூட்டத்துக்குனாலதான் இவ்வளவு பேர் செத்தானுங்க அப்படின்னா மெயின் குற்றவாளியா, முதல் குற்றவாளியா விஜயோட பேரை எஃப்ஐஆர்ல பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை பண்ணாம இவங்க விட்டுட்டதுனால தானே இப்ப அவனுங்க பிடிச்சிட்டு தொங்குறானுங்க. அப்ப நீங்க திமுக இதுக்குதான் காரணம்ன்றீங்க. நீங்க திமுகவுக்கு வந்து ஆதரவா தான் பேசுறீங்க இப்போ. ஆதரவா? ஆமா. இப்ப நீங்க பேசுறத வச்சு பார்த்தா திமுக அப்ப செய்யலங்கிறதுனால இப்ப அவனுங்க கேட்டுட்டு இருக்காங்க, அவனுக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்பவே அந்த காரியத்தை செஞ்சிருந்தா இப்ப அந்த கேள்வி வந்திருக்காதுல்ல. அதுதான் சார், நீங்க தான் காசு வாங்கிட்டு இருக்கீங்க திமுக கிட்ட. இப்ப நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கல? அப்பவே நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. ஒரு மாநில முதலமைச்சரா இருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவரை காப்பாத்திட்டு விஜய் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கணும். எல்லாருடைய குற்றச்சாட்டு அதுதான் இருக்கு. இப்ப நீங்க அதே சொல்றீங்க. ஏங்க ஒரு விஷயங்க அவ்வளவு ஈஸி கிடையாது. தலைவர் மேல குற்றப்பத்திரிக்கைன்னு இல்ல, நீங்க எந்த பத்திரிகை வேணுமாலும், கல்யாண பத்திரிகை கூட வைக்க முடியாது போல இருக்கு. கல்யாண பத்திரிகையா? உங்க தலைவன் மேல குற்றப்பத்திரிகை இல்ல, கல்யாண பத்திரிகை கூட வைக்க முடியாது போல இருக்கு. ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. சம்பந்தம் இல்லாம கல்யாண பத்திரிகை குற்ற பத்திரிகை என்ன, கல்யாண பத்திரிகை என்ன? குற்ற பத்திரிகைங்கிறது குற்றம் செஞ்சவங்க இல்ல சார். பிற குற்றத்தை செஞ்சுட்டு குற்றப்பத்திரிகை பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? வச்சுதான் அவன் குற்றப்பத்திரிகையில உங்க தலைவர் சேர்த்தான ஆகணும். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களா? அப்படியே கல்யாண பத்திரிகை நீங்க
இல்ல நீங்க சொல்றீங்களா, அதுக்கு நான் சொல்றேன். குற்றப்பத்திரிக்கை வைக்க முடியாது அப்படின்னீங்களா, அதுக்கு நான் சொன்னேன். ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எது வேணுமாலும் நடத்தலாம். ஆனா ஒரு விஷயம், தலைவனை தூக்கி உள்ளார வச்சாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணுமே நடக்காது. நீங்க தான் பெருமை பாராட்டி பேசி நிக்கிறீங்க, பீத்தி நிக்கிறீங்க. டீ குளிச்சு செத்துருவாங்க, டீ குளிச்சு செத்துருவாங்க. நடக்காதது கூட நீங்களே உசுப்பேத்தி விட்டு, அது மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது. ரொம்ப சீன் எல்லாம் வேண்டாம். உங்க தலைவருக்கு வெறி கொண்ட ரசிகர்கள் வேற எவனுக்கும் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பாத்தீங்கல்ல, பார்த்தோம். இந்த வெறி கொண்ட ரசிகர்கள் இப்போ சமீபமா ஒரு 2 வார காலமா எவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க, எவ்வளவு அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆட முடியாது சார். ஸ்ட்ராங் ஆயிருச்சு லா அண்ட் ஆர்டர்லாம். இதுக்கப்புறம் எதனா ஒண்ணு பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். வேலைக்கே ஆகாதுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நீங்க தூக்கி ஜெயில போடலாம். ஜெயில் புரட்சின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நாட்டோட அரசியல் அமைப்பையே மாத்திரும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஜெயில இருந்தவங்களோட போராட்டங்கள் தான் மிகப்பெரிய அளவுல உருவாகி வெடிச்சு செதறி வந்திருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டு ஜெயில போட்டாதானே உங்களுடைய புரட்சி எல்லாம் நடக்கும். நாடு கடத்திட்டா யார? இல்ல இது உங்க வெறி கொண்ட ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க நீல, அவங்கள புரட்சி செய்யறவங்க, ஜெயில் புரட்சி செய்யறவங்க எல்லாரையும். ஏங்க என்னங்க நக்கல் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நீங்க சொன்னீங்களா ஜெயில் புரட்சி அப்படி இப்படின்னு சொல்லி. அந்தமான்ல போட்டாலும் உங்க தீ எரியும். புரியுதுங்களா? அண்டார்டிகா இல்ல, அண்டார்டிகாவுல பனிமலையில இருக்கிற ஜெயில் கூட பத்தி எரியும். அங்கெல்லாம் இருட்டா தானே இருக்கு அண்டார்டிகால. இருட்டுல போய் என்னத்த புரட்சி பண்ண போறீங்க? ஓ, இருட்டு புரட்சியா? பனிமலை கூட பத்தி எரிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஒரு கொதிப்பான விஷயங்கள் நடக்கும் சொல்ற. பனிமலை பத்தி எரியுமா? என்ன சார், எதுக்கு மோனிலாம் பயங்கரமா பேசுறீங்க? இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. சொல்லி புரிய வைக்கும். பனிமலை பத்திக்கிட்டு இருந்துச்சு பார்த்தது இல்லையா? பூமிக்குள்ள இருக்கிற நெருப்பு பிச்சுக்கிட்டு வெந்து எரிமலையா வெடிச்சுதுன்னா மேல ஐஸ் இருக்கேன்னு பாக்காது. அப்படியே பத்து எரிஞ்சு ஐஸ் எல்லாம் அப்படியே உருகடிச்சு ஆக்கிறோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அறிவு இருந்தாதான் அறிவியல் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல போய் அறிவு இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க. முதலுக்கு போய் அறிவு இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? என்னது? இல்ல முதல்ல போய் அறிவு இருக்குதா பாருங்க அப்படின்னு. இல்ல முதலைக்கு அறிவு இருக்குது, நான் எப்படி போய் செக் பண்றது? என்னங்க அது? உண்மையிலேயே புரியல. ஏங்க அதாவது இதெல்லாம் பேச்சுன்னு பேசுறது. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுறோம்னா நான் வெட்டித்தனமா உங்க பேச்சை கேட்கறதுக்கு வரல. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மள நம்பு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் நம்ம ஸ்பீச்சை கேட்கறாங்கன்னா அவங்களும் வெட்டித்தனமான இல்ல. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு பேசுறதுக்கு முன்னால லிசனிங் ப்ராப்பர்லி. முதல்ல லிசன் பண்ணுங்க. என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேட்டுட்டு பேசுங்க. நீங்க பேசுறதுலாம் நான் கேட்டு புரிஞ்சு பேசணும்னு வச்சீங்களா, உங்க லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துருவாங்க. ஆனா சரி, அதெல்லாம் விட்டுருவோம். கடைசியா உங்க தலைவர் தேர்தல் நிக்க போறாரா புறக்கணிக்க போறாரா? தெளிவா பதில் சொல்லிட்டு சொல்லுங்க. என்னவா நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தேர்தல நிக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டுல இருப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது எல்லாருக்குமே. வேணாங்க, இதுக்கு பதில் சொல்றதுக்கு தெரியலையா? பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. உள்ள பில்டப் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கே டவுட்டா இருக்கு, உங்க தலைவர் ஜெயில இருப்பாரா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உள்ள நடக்கிற விஷயங்கள் இது நாள் வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ்னு ஒரு கூட்டணி வச்சு டிஎம்கே காரங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? முதல்ல டிஎம்கே காரங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கூட்டணியை உடைக்கணும். இப்ப ராகுல் காந்தியும் விஜய் தான் கூட்டணி. புரியுதுங்களா? எங்க கூட்டணி அமைச்சுதான் திமுகவை வீழ்த்த முடியும் இந்த தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா? அதோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. நாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க தற்குறி மக்களும் சரி, தற்குறியான விஷயங்களும் சரி, எல்லாரும் பாஜக கூட நாங்க சேர்ந்துருவோம் அப்படின்னு. பாஜக கூட சேர்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் இந்த நாட்டை திமுக தான் ஆளும் பாஜக கூட நாங்க சேர்ந்தோம்னா. புரியுதுங்களா? காங்கிரஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான்
நாங்க ஆட்சி அமைக்க முடியும். ம். புரியுதுங்களா? நாங்க 2வது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு தெளிவா வெரி பிகினிங்கே சொல்லியிருக்கார் தலைவர். சார் என்ன? சார் சொல்லுங்க. பகல் கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கண்ணு முழிச்சுக்கினே கனவு காண்றீங்களோ? இல்லங்க இல்ல நீங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கனவு பயங்கரமா காண்றீங்க. நடக்காததெல்லாம் நடந்துடுற மாதிரி இது பண்ற மாதிரி நீங்க கனவு காண்ற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் அதாவது அதான் நடந்தாதான் நம்புற மக்கள் நீங்களா. சரிங்க சார், பாப்போம் சார். இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 மாசம் இல்ல, ம் அடுத்த மாசம் 15ஆம் தேதி பாப்பீங்க. யார் கூட கூட்டணி அப்படிங்கறதெல்லாம். ம். அந்த அறிக்கைன்னு ஒண்ணு வரும் பாருங்க. ஆமா சார். எல்லாரும் தேர்தல் அறிக்கை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அறிக்கை பார்த்த மக்கள் வந்து வேற எங்கேயும் போக மாட்டான். ஆமா, பசி பட்னியா நின்னா கூட எங்களுக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்டு போவோம். பார்க்கலாம் சார். ஊர்ல இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுவோம். ஃபாரின்ல இருக்கிறவங்க கூட எங்களுக்காக வந்து அங்க இருந்து வந்து சொந்த காசுல செலவு பண்ணி வந்து இங்க வந்து ஓட்டு போட்டு போவோம். சர்க்கார் படத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அது மாதிரி தான் ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போடுவார். அது மாதிரி நீங்க சர்க்கார் படத்தை வந்து சொல்லிருந்தீங்க. நேத்து சன் டிவில போட்டாங்க பாத்தீங்களா? என்னங்க நான் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? இல்ல சர்க்கார் படத்துலதான் விஜய் செலவு பண்ணிட்டு ஒத்த ஓட்டுக்காக அவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு வந்து ஓட்டு போடுவாரு. அது மாதிரிதான் நீங்க சொல்லிருக்கீங்க. சன் டிவில இப்ப எங்க தலைவனோட படத்தை போடுறதே கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு காலத்துல இந்த சன் டிவிக்கு வாழ்க்கை கொடுத்ததே எங்க தலைவன் தான். புரியுதுங்களா? இதே சன் டிவி இன்னைக்கு வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம எங்க தலைவனோட படமோ பாட்டோ இப்ப போடுறதே கிடையாது. சன் டிவி இல்ல, எந்த சேனல் இதுக்கப்புறம் விஜய் பத்தி போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் எலெக்ஷன் டைம்ல போட்டா அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த சேனல்லையும் போட மாட்டாங்க. விஜய் படத்தை பாட்டு கூட போட மாட்டாங்க. ஒரு விஷயங்க, நல்ல விதம் பண்ண நீங்க மண்ணுல போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் முட்டிக்கிட்டு முளைக்கும் ஒரு காலம் வரும், அழிஞ்சும் போகும். ஒழுங்கா பராமரிக்கலாம், நாத்தடிக்கும். ஆனா ரொம்ப ஹர்ட் பண்றனோ. சரி பாப்போம் 2027. வேணாம் பேசாதீங்க, வேணாங்க பேச வேணாங்க. எப்பா சாமி வேணாம் பேச வேணாம், விடுங்க.